மல்டிப்ளை பண்ணினா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிக்கா. இந்த டீ. தேங்க்ஸ்க்கா. பரணி இந்த. தேங்க்ஸ் டி. இட்லி ஊத்தி ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டேன். சாம்பாரையும் இறக்கியாச்சு. அப்புறம் சட்னி மட்டும் அரைச்சிட்டா போதும், டிஃபன் ஓவர். அத நான் அரைச்சு தாளிச்சும் வச்சிட்டேன். நோ ப்ராப்ளம். ஆமா, அண்ணா எங்க? அவன் குடிநீர் வழங்கல் இன்ஜினியரை பார்க்க போயிருக்கான். ஆமா ஆமா, கன்னத்துல கலர் பொடி தடவிட்டே போயிருக்கான். மாமா சும்மா இருக்க மாட்டீங்களா? அது என்னடி கலர் கோலம் கதை? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி, எல்லாரும் முதல்ல டீயை வச்சுட்டு வாங்க. என்ன டீ? என்ன டீ? இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. அது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் மதர்ஸ் டே, உலக தாய்மார்கள் தினம். அம்மா கால் பண்ணி சொன்னப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்குதான் போன் பண்ணல உனக்கு. அது மட்டும் இல்ல மாமா, எசக்கி அம்மாவுக்கு மதர்ஸ் டே விஷ் பண்ணிருக்கா. அதே நேரம் வருத்தமும் பட்டிருக்கா. இருக்கும்ல அத்தா, சூடாமணி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா. இந்த பிள்ளைகள் யாருக்கு போய் வாழ்த்து சொல்லும்? எந்த அம்மைக்கு போய் சொல்லும்? அப்பா, அம்மா இடையில வந்துட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான்ப்பா. ஆனா அம்மா அண்ணா எங்களுக்கு ஞாபகம் வரதே அண்ணன் முகம்தான்ப்பா. சொல்ல போனா பிரதர்ஸ் டேன்னு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆமாட்டி, எங்களுக்கு அம்மானா அண்ணன் தான். அதுக்கப்புறம் தான் பெத்த அம்மாவே. எங்களுக்கு பெத்த அம்மாவே வேண்டாம், அண்ணன் மட்டும் போதும் மைனி. ஏ, அது எப்படி? எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்னாவே பேசுறீங்க? பேசினாலும் பேசலனாலும் உண்மை அதானே. எசக்கி அதேதான் சொல்லி அழுதுருக்கா. அவளும் அம்மா கிட்ட சொல்லிருக்கா, அம்மானா எனக்கு அண்ணன் தான், அதுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேச முடியலையேன்னு அழுதுருக்கா. என்னத்த சொல்லத்தா, இந்த பயப்பிடிவாதத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒத்த கால்ல நிப்பான். இந்த இப்ப பாக்கியா எசக்கிய பவுனு மாதிரி பாத்துக்கிறா. இத சொன்னா அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். காதே கேட்காதவனுக்கு. கேட்டா என்ன சொல்லுவான்? என் பேச்ச மதிக்காம அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா, நான் அவளை பார்க்க மாட்டேன், நான் அவட்ட பேச மாட்டேன்பா. அவன் குழந்தை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? விடு. எனக்கு யாரு குத்தம் சொல்றதுன்னே தெரியலப்பா. அத்தை இசைக்கிய பாத்துக்கிடுதுங்கிறது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இசைக்கு அவசரப்பட்டுட்டா. பொறுமையா அண்ணனை சமாதானப்படுத்தி 2 நாள் கழிச்சு கூட போயிருக்கலாம். ஆம்பளைக்கு போய் மதர்ஸ் டே கொண்டாடுறாவா? இல்லே, நான் இது இப்படி பார்க்கல. அந்த வெறும் பயலுக்கு பப்ளிக்ல வச்சு கொட்டசல் தர்றதுக்காக ஒரு பெருசா சந்தர்ப்பம் பார்க்கிறேன். புரியலையா? இல்லே, மேடை போடுவாங்கல்ல, பாராட்டி பேசுவாங்கல்ல. ஆமாயா, அதே மேடையில நானும் ஏறுவன்ல. உங்களை தான் அழைக்கவே இல்லையே. நீ யாருல அழைக்கணும்? நானே போவேன் மேடையில ஏறி. ஐயா, இவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் மதர்ஸ் டே கொண்டாடுறீங்களே. சொந்த தங்கச்சியே புருஷ வீட்டுக்கு போயிட்டான்னு அவன் தங்கச்சியே ஒதுக்கி வச்சிருக்கானே இந்த ஆளு. இவனுக்கு இந்த தகுதி இருக்கான்னு கொளுத்தி போடுவம்லே. ஐயா, எப்படியா? சின்ன சந்து கிடைச்சாலும் அதுக்குள்ள பெரிய பட்டாசு கொளுத்தி போடுறீங்களே. உங்களுக்கு எப்படியா இந்த ஐடியா வந்துச்சு? ஏ சனியா, நான் தான் சொல்லிருக்கேன்ல, என் மண்டைக்குள்ளார இருக்கிறது சாதாரண மூளை இல்லல்லே, கம்ப்யூட்டர் மூளை. அதான் இப்படி புதுசு புதுசா ரோசிக்க. எப்படியும் மேடையில வச்சு இன்னைக்கு அந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல ஒரு பிரதரை நான் அவமானப்படுத்த போகுதேன். மாமா, அப்பாடா, உனத்தான் பரணி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. வா உள்ள வா. வளர்ந்து கட்டவனே, நானும் வந்துதான்ல நிக்க. இது என்ன நான் நடத்துத ஃபங்க்ஷனா? என் தங்கச்சி நடத்துத ஃபங்க்ஷனு. வான்னு கூப்பிடணும்னா அவதான்பா கூப்பிடணும். மா, நீ வாமா உள்ள போலாம். ஏமாமா, பேனர் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அண்ணன் போட்டோ செம ஸ்டைலா சூப்பரா இருக்குல்ல. அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
உன் அண்ணன் எப்பெல்லாம் அம்மையானா இத பார்க்கவே பைத்தியக்காரத்தனமல்ல. மாமா, அத பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் விளங்க வைக்க முடியாது, உங்களால புரிஞ்சுக்கிறவும் முடியாது. மா நல்ல வேளை நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட. லேட்டா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆச்சு போச்சுன்னு அடிச்சு புடிச்சு கிளம்பி வந்திருக்கோம் டி. ஆமா, உங்க அண்ணன் எங்க? அங்கதான் நிக்கிறாரு அத்தை. நீங்க வாங்க உள்ள. சரி டி, வா அத்தை. வாங்க. டேய், நீ டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ முதல்ல எசைக்கு ஏதாச்சும் திங்க வை. பரணி, நீ தான் அம்புட்டு ஏற்பாடும் செய்தியா? இல்ல உன் புருஷனுக்காக நீ மதர்ஸ் டே ஏற்பாடு பண்ணிருக்க, அப்போ உன் புருஷன் உனக்காக ஃபாதர்ஸ் டே ஏற்பாடு பண்ணுவானா? அப்பா சும்மா கிண்டல் பண்ண கூடாது. இதெல்லாம் எமோஷன் இருக்கிறவங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. டே பாண்டி, நான் உள்ள இருக்கேன், நீ வந்துரு. சரில போ. ஐயா, பிரசிடென்ட் சண்முகம் சார்வாளுக்கு சேலை கட்டி போட்டோ எடுத்து பேனர் வச்சிருந்தா கூட நல்லா பொருத்தமா தானே இருந்திருக்கும் இல்லையா? சரியா, உன் மேல இன்னும் கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. மொத்தம் 4 கேஸ். எதையாவது கையில எடுத்து உள்ள போட்டு பொழக்கவா? ஐயா சாமி, என்ன விட்டுருங்க, இனி கிண்டல் பண்ண மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும்.